வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கிரிக்கெட் போட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக ட்ரையல் போடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ட்ரையல் செய்தியை வந்து பார்க்கலாம். என்னன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி பாண்டுரங் உல்பே அப்படிங்கிற ஒருத்தருங்க, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்படுறது. ஹாஸ்பிட்டலில், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அவரை பரிசோதித்த டாக்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் பயங்கர சோகம். உடனே ஆம்புலன்ஸில் அந்த இறந்தவரை வந்து உள்ளே வச்சு வீட்டுக்கு வந்து இந்த பாடி வந்து இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு பிரேக்கர், அந்த ஸ்பீடு பிரேக்கரில் வண்டி ஏறி இறங்கும்போது அந்த பாடி வந்து குலுங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய கை வந்து இப்படி ஆடி இருக்கு. உடனே உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்ஜியோபிளாஸ்டி வந்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ அவர் பொழைச்சிட்டாரு. ஒரு மருத்துவமனையில் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சோதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸ்பீடு பிரேக்கரில் அந்த ஆம்புலன்ஸு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது டக்குன்னு உயிர் பொழைச்சிக்கிட்டாரு, உயிர் தெழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியங்க. இப்போ இதை பற்றிய செய்திகள் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இந்த சம்பவம் நடந்தது எப்போ, டிசம்பர் 16. இப்போ இதை பற்றிய செய்திகள் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இது ட்ரையல் முடிஞ்சிருச்சா? இப்போ மேட்சுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு வீடியோங்க. வந்தே பாரத் ட்ரெயின் பிளாக் பஸ்டர் ஹிட்டு நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குயிக்காக முன்னாடியெல்லாம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிரும். காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நைட்டு, மறுநாள் அதிகாலை, இப்படி தான் நம்ம வந்து போக முடியும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. வந்தே பாரத் ட்ரெயினில் வேறு லெவலில் வேகமாக போய்க்கு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இந்த வந்தே பாரத்தில் ஸ்லீப்பிங் கோச் இருக்குது பார்த்தீங்களா, அடுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ட்ரெயின். இதை வந்து இப்போ மத்திய அரசாங்கம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க, தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த தயாரிப்பெல்லாம் முடிஞ்சு சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை 180 km/h, மணிக்கு 180 km வேகத்தில் ஓட்டி சோதனை வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக ஸ்பீட் கால்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மொபைல் ஃபோனில் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணியை வந்து வச்சிடுறாங்க. தண்ணி சிந்தலை கீழே. 180 km வேகத்தில் ட்ரெயின் வந்து போகுது. அவ்வளவு ஸ்பீடாக போகுது. ஆனால் தண்ணி வந்து சிந்தலை. நம்ம இந்தியன் ரயில்வே எந்த அளவுக்கு குவாலிட்டியாக முன்னேறிக்கு இருக்குது அப்படிங்கிறத இதை விட நம்ம வந்து சொல்லிட முடியாது. பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். லாஸ்ட்டு 10 வருஷத்தில் இந்தியன் ரயில்வே வேறு லெவலில் முன்னேறிக்கு இருக்காங்க. இந்த ரயில் பாதையெல்லாம் அகல பாதையாக மாற்றுறது, அடுத்து மின்மயமாக்குறது, வழித்தடங்களை மின்மயமாக்குறது, இதிலெல்லாம் வேறு லெவலில் முன்னேறிக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வாழ்த்துக்கள். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம், ரிபப்ளிக் டிவி இருக்குது பார்த்தீங்களா, ரிபப்ளிக் டிவிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு. அர்னாப் கோசாமி அவர்கள் அண்ணாமலையை இன்டர்வியூ எடுத்திருக்காரு. குறிப்பாக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களே, அது தொடர்பாக அண்ணாமலை இந்த நேர்காணலில் வந்து பேசியிருக்காரு. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் இந்த இஷ்யூவை தமிழக மீடியாக்கள் டைவர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இழுத்து பிடிச்சி வச்சிருக்காரு. தினமும் ஏதாவது ஒரு போராட்டம், ஃபஸ்ட்டு சாட்டியால் அடிச்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தாங்க மீடியாக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பிஜேபி மகளிர் அணியுடைய ப்ரொட்டஸ்ட்டு, நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு, அவங்க வராங்க. இது மாதிரி இந்த கேஸை தமிழக மீடியாக்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் அண்ணாமலை தான் இழுத்து பிடிக்கிறாரு. அந்த வகையில் இப்போ நேஷனல் மீடியாவுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்த இஷ்யூ தொடர்பாக. அதில் அண்ணாமலை வந்து கடுமையாக கேள்விகள் எழுப்பியிருக்காரு திமுக கவர்மெண்ட்டை இந்த வழக்கில். அண்ணாமலை அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தமிழக வரலாற்றிலேயே ஃபஸ்ட்டு டைமு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது 2026 நடக்கும். டெஃபினட்டாக அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜகவுடைய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அர்னாப் கோசாமி அதிமுகவோடு மறுபடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பின உடனேயே பாஜக மேலிடம், அதாவது அமித்ஷா, மோடி, ஜேபி நட்டா, கட்சி மேலிடம் வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு பதில் வந்து கொடுத்துருக்காருங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அது அமைஞ்சிச்சுன்னா திமுகவுக்கு பயங்கர சிக்கல்ங்க. ஏன்னா 2021 அதிமுக பாஜக கூட்டணி நல்ல ஒரு டஃப்பான ஃபைட்டு வந்து கொடுத்தாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை, என்டிஏவுக்கும் திமுக கூட்டணிக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அதிமுகவும் பாஜகவும் மறுபடியும் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா டிஎம்கே அலையன்ஸுக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுச்சுன்னா முன்னாடி என்ன, அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக வாங்கினாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க 2024 தேர்தலில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டபுள் டிஜிட்டில் ஓட் ஷேர் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஏற்றவாறு தொகுதிகளை பாஜகனால் கேட்டு பெற முடியும். கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதையும்
பாஜகனால கேட்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் ஒத்து வந்தாங்க அதிமுக, கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்து அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.